Rafan at Maths. Subscribe. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். இன்றைக்கு நாங்க ஒரு நேர்கோட்டு வரைபட எப்படி படித்திறன் காண்ற, எப்படி வெட்டு துண்டு காண்ற, எப்படி சமன்பாடு எழுதுற, இந்த மூணையும் பார்த்து அதுல ஃபுல் மார்க்ஸ் எடுக்க போறோம். முதலாவது படித்திறன் எப்படி காண போறோம். அப்ப பிள்ளைகள் முதலாவது ஞாபகம் வச்சுக்கோ, நேர்கோட்டு வரைபட சமன்பாடு y சமன் mx சக c. இதான் நேர்கோட்டு வரை. y சமன் mx சக c. y சமன் mx சக c ல y சமன் mx சக c என்ற இதுதான் நேர்கோட்டு வரைபட பொதுவான வடிவம். அதுல m என்று சொல்றால் படித்திறன், m என்று சொல்றால் படித்திறன், சீன்னு சொல்றால் வெட்டு துண்டு, சீன்னு சொல்றது வெட்டு துண்டு. அப்ப அந்த அடிப்படையில y சமன் 3x சக 5, 3x சக 5. இப்ப என்ன சொல்லுங்க, படித்திறன் என்ன இதுல? படித்திறன் எத்தனை? 3. படித்திறன் 3. வெட்டுத்துண்டு என்ன? c சமன் சக 5, c சமன் சக 5. படித்திறன் சொல்றது x ஓட இருக்கிறது, வெட்டுத்துண்டு சொல்றது ஒரு முழு எண் வரும், ஒன்று கூட்டல் இல்லாட்டி கழித்தல் அடையாளம் போட்டு இருக்கும். அந்த அடையாளம் அந்த சக 5 வந்த. அதே போல y சமன் அரை x சய 1. அப்ப இதுல இப்ப உங்களுக்கு படித்திறன் சொல்ல ஏதும் நினைக்கிறேன். படித்திறன் m சமன் அரை, வெட்டுத்துண்டத்தின மறை 1, வெட்டுத்துண்டு மறை 1 வந்துடும். அதே போல சய x சக 4, சய x சக 4 வந்தால் படித்திறன் எக்ஸுக்கு முன்னால ஒன்று நம்பர் இல்லாத பொருள் அது ஒன்றை குறிக்கும். அப்ப படித்திறன் சமன் மறை 1, படித்திறன் மறை 1, வெட்டுத்துண்டு 4 வரும், நேர் 4 வரும். ஒரு சமன்பாடு தந்தால் எப்படி நாங்க படித்திறன் வெட்டுத்துண்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தந்துட்டேன். இது ஒரு டைப். படித்திறன் எப்படி ஒரு ஆள்கூரை வச்சு காண்ற. இங்க 2 ஆள்கூரை எழுதிக்கிறேன், 5 1. எப்பயும் ஒரு ஆள்கூறுல 2 இலக்கம் இருக்கும், எக்ஸும் வையும் இருக்கும், எக்ஸ் அச்சும் இருக்கும், கிடை அச்சும் இருக்கும். சரியா? எக்ஸ் அச்சு கிடை அச்சினால் இப்படி இருக்கிறது, ஒய் அச்சு நிலை குத்தச்சு. சரியா? அப்ப முதலாவது எக்ஸ் இருக்கணும், அதுக்கு பிறகு ஒய் வரும். முதலாவது எக்ஸ் 5, ஒய் 1, எக்ஸ் 2, ஒய் 0. படித்திறன் காண்டத்துக்குரிய சமன்பாடு y1 சய y2வின் கீழ் x1 சய x2. இப்ப இந்த இடத்துல y1 1, y2 0. அப்ப எழுதுற y1 1 கழித்தல் அடையாளம் 0, x1 5, x2 2. அப்ப 5லிருந்து 2 கழிக்கிற, 5லிருந்து 2 கழிச்சால் 3, 1லிருந்து 0 கழிச்சால் 1. ஆகவே படித்திறன் 3. நல்லா ஞாபகம் வச்சுக்க, படித்திறன் காணக்கூடிய சமன்பாடு y1 இருந்து கழிக்கணும் y2, வகுத்தல் கீழே ஒரு கோடு x1 சய x2. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மாத்தி போட்டுறவானம். சரியா? இதுதான் அடுத்த டைப். அடுத்த டைப் என்னன்னா, அடுத்த 3வது டைப் கிராஃப் ஒன்றை தந்து அதிலிருந்து எப்படி நீங்க படித்திறன் காண்றது. ஒரு நேர்கோட்டு வரைபட, நிறைய பேருக்கு படித்திறன் கண்டால், ஒரு ஆள்கூறு தந்தால் எப்படி படித்திறன் காண்றன்னு சில ஆட்களுக்கு தெரிஞ்சாலும், ஒரு வரைப தந்தால் எப்படி அதிட
படித்திற காண்ற சில பேருக்கு அது குழப்பமாயிக்கும். சோ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்படி படித்திறன் காண்றால் முதலாவது எங்களுக்கு ஆள்கூறு இல்லாம படித்திறன் இருக்கு. அப்ப ஆள்கூறு இங்க யாருன்னு பார்க்க போல இந்த இடத்துல ஆள்கூறும் சரியா இப்படி நான் நீடிட்டு போறேன். ரெண்டுக்கு நேரே டொட்டோட்ல வருது. இங்கேயும் டொட்டோட் வர 4க்கு நேரே வருது. அப்ப எக்ஸ் அச்சு இந்த இடத்துல 2, ஒய் அச்சு 4. எக்ஸ் அச்சு 2, ஒய் அச்சு 4. அதே போல எனக்கு இந்த இடத்துல தந்திக்கிறாரு. இங்கேயும் எனக்கு எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். நான் இவரை யார் சரி உங்களுக்கு தந்த இடத்தை தான் நீங்க எடுக்கணும். சோ நான் தந்த இடம் இந்த ஏ எடுக்கிறேன். நம்ம 0 எக்ஸ் அச்சுல ஒய் அச்சுல 2. எப்பயும் 0 ஒய் அச்சுல 2. எக்ஸ் அச்சு எப்பயுமே பேசிக்கணும் 0,2. இப்ப இதுதான் ஆள்கூறுகள். சோ ஆள்கூறுகள் தெரிஞ்சால் நான் அப்படி பக்கத்துல எழுதுவேன் 2,4. அடுத்தது 0,2. முன்னுக்கு டைப் 1ல 2ல நான் சொல்லி தந்த ஆள்கூறுகள்ல முதலாவது இருக்கிறாள் x1 என்றும் y1 என்றும் சொல்லி தந்த. ரெண்டாவது இருக்கிறார் x1. அப்ப இது x2, இவரு y2 போட்டுக்கொள்ற. படித்திறனுக்குரிய சமன்பாடு சொல்லி தந்த m சமன் y1 சாய y2 வின் கீழ் x1 சாய x2. அப்ப இங்க y1 எத்தனை 4, y2 எத்தனை 2. y1 4, y2 2. கீழே x1 2, x2 0. 4 இருந்து 2 கழிச்சால் 2, 2ல இருந்து 0 கழிச்சால் 2. 2க்குள்ள 2கள் ஒரு தடவை. 2க்குள்ள 2கள் ஒரு தடவை. ஆகவே படித்திறன் 1 தான் படித்திறன் கண்டது. அப்ப படித்திறன் எப்படி காண்றேன்னு இப்ப கிளியரா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நீங்க உங்களோட பாஸ் பேப்பரை செஞ்சு பாருங்க. அதுக்கு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். 4-5 முறை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ 2-3 முறை பார்த்து சரி என்ன சரி செஞ்சு உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. பிடிச்ச வரை கூட்டிக் கொள்ள பாருங்க. சரியா இதான் என்னையும் ஆசை. நான் வீடியோ செய்யற ரீசனும் அதான். எப்படி சரி உங்களோட மார்க்ஸை கூட்டிக் கொள்ள நான் ட்ரை பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணினால் உங்களால இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம்.